அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ட் எபிசோட் 373 374 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம ஹீரோட சிஸ்டர் அவள் என்ன பண்ணியிருப்பா, இவ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாள்ல. ஸோ இப்போ அவங்க கேட்குறாங்க, நம்ம வேணா அவங்ககிட்ட சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இவன் என்ன சொல்கிறா, இல்லை இல்லை வேண்டாம் அப்படிங்கிறா. ஏன் அப்படின்னு கேட்டால், இது என்னுடைய சொந்த பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறா. ஏம்மா, உன் வயிற்றுல ஒரு குழந்தை இருக்குது, அது எப்படி உன் சொந்த பிரச்சனை, ஏம்மா அவங்ககிட்ட இந்த மறைச்சிடலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. பட் ஆனால் அவன் என்ன சொல்கிறா, இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது, இந்த ஒரு சம்பவம் நடந்ததே ஆக்சுவலாக ஆக்சிடென்ட் தான். ஆக்சுவலாக அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை வேற இருக்குது அப்படிங்கிறா. ஆனால் இந்த சிஸ்டர்காரி என்ன தெரியுமா சொல்கிறா, ஏம்மா என் பிரதர் என்ன சாதாரண ஆளா, நீ வேற, அவனுடைய பவர் லெவலுக்கு அவன் எத்தனை மனைவி வேணா வச்சுக்கலாம், நீ என்ன இப்படி பேசுகிற, என்ன பாரு, என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு நான் எத்தனை ஆம்பளைங்களாம் கூட வச்சுப்பேன் தெரியுமா அப்படிங்கிறா. உடனே அந்த இடத்துல பயங்கரமான லைட்னிங் எல்லாம் வருது. அதை பார்த்த உடனே சரி சரி உன் சொந்த பிரச்சனைன்ற, நீயே பார்த்துக்கோ, ஆனால் ஒரு ஆன்ட்டியாக என்னால் வந்து சும்மா இருக்க முடியாது, உன் குழந்தைங்களுக்காக இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெப்பன்ஸ் எடுத்து கொடுக்குறா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, இரு ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு அந்த தண்டரை பார்த்து பேசுகிறா. நீயும் எப்போ பார்த்தாலும் ஒளிஞ்சிக்கிட்டே இருக்க, வெளியிலையும் வரமாட்டேங்கிற, கத்திக்கிட்டே இருக்க, சத்தம் போட்டுகிட்டே இருக்க, அட்லீஸ்ட் ஒரு லைட்னிங்காச்சும் ரிலீஸ் பண்ணி தொலை அப்படின்னு. உடனே ஒரு லைட்னிங் வருது. அந்த பவரை இந்த கத்தியில் ஏற்றிக்கிறாவ, ஏற்றிக்கிட்டு இந்த கத்தியை கொடுக்குறா. கத்தியை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இவளுக்குமே வந்து ஒரு ரிங் மாதிரி கொடுக்குறா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்பரர் வெப்பனோட பயங்கரமாக இருக்கான். அந்த பொண்ணு அரண்டு போகிறா, ஐயோ எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறா. அடையாமா நீ வேற, எங்கள் வம்சாவளியை உன் வயிற்றில் வச்சிருக்க, வேணாங்கிற, போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. ஐயோ உடனே ஓகே தேங்க்யூ சீனியர்னு. உடனே எது சீனியரா, இல்லை இல்லை சிஸ்டர் அப்படிங்கிறா. சரி வா, உன்னோட கல்டிவேஷனில் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறா. நம்ம பறவையும் பின்னாடியே போவோமா, லைட் நீங்கள் வச்சு செம்மட்டி அடிக்கிறாங்க. நம்ம லின்ஃபங் என்ன பண்ணுறான், அந்த கேயாஸ் பேர்ல் இருக்கு இல்லையா, அதை வந்து மாஸ்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம டிராகன் என்ன சொல்லுது, அந்த கேயாஸ் பேர்ல் அப்படிங்கிறது அது ஒரு ட்ரெஷராம். இவன் அதை மாஸ்டர் பண்ணிட்டான் அப்படின்னா அது ஒரு ஸ்மால் வேர்ல்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுமா. லின்ஃபங் என்ன கேட்குறான், அந்த கிரியேஷன் ஜே டிஸ்க் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னு கேட்குறான். அது என்ன சொல்லுது, ஸ்ட்ரென்த் வந்து அந்த அளவுக்கு இருக்கும், ஆனால் நீ ஸ்ட்ராங் ஆக அதுவுமே வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும் அப்படிங்குது. இப்போ என்ன யோசிக்கிறான்னா, இந்த முறை பிரச்சனை வந்ததில்லை, ஆல்ரெடி ரொம்ப டேஞ்சரஸ் சுச்சுவேஷனுக்கு போயிடுச்சு, நான் சீக்கிரமாக ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறான். நம்ம பறவை கரெக்டாக உள்ளுக்குள்ளே வருமா, அது வந்தோடனே என்ன கேட்குது, எப்பா ஏன்னா வந்த உடனே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ட, இதெல்லாம் தேவையா, அதான் பிக் சிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க, நான் இதுக்கு மேலே சிஸ்டரை ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன் தெரியுமா அப்படிங்குது. நம்ம டிராகன் என்ன கேட்குது, இப்போது ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் யாராவது வந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த பொண்ணு இல்லை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குது. ஆனால் இது நக்கலில் என்ன சொல்லுது, இங்கே பாரு எனக்கு வந்து அப்படியே லேசியாக இருக்கணும் ஓகேவா, நான் வந்து ராக் லேனுடைய 3rd பிரின்ஸு, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க என்னை பற்றி, என்னோட டேலண்ட் என்ன தெரியுமா, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும் எல்லாரையும் முடிச்சு விட்ருவேன் அப்படிங்குது. உடனே டிராகன் பார்த்துட்டு, நீ உங்ககிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு டெக்னிக்கு, நீ இந்த அளவுக்கு பேசுறியா அப்படின்னு. உடனே நம்ம பறவைக்கு கோவம் வந்துச்சு. எது ஒரே ஒரு டெக்னிக்கா, என்னோட விங்ஸ் எல்லாம் இரும்பு மாதிரி, என்னோட ஃபெதர்ஸ் எல்லாம் ஈட்டி மாதிரி, நான் சண்டை போட ஆரம்பிச்சேன்னா யாராலையும் நான் தடுக்க முடியாது தெரியுமா, ஆனால் நீ சண்டை வரும்போதெல்லாம் நான் தூங்கணும்னு சொல்லிட்டு போய் ஒளிஞ்சிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேசிச்சிங்க. டிராகனுக்கு சரியான கோவம் வந்துச்சு. அந்த ராக்லான் ஆன்செஸ்டர் அவருமே வெளியில் வராரு. பறவை போயிட்டு என்னை காப்பாற்றுங்க அப்படிங்குது. எட்டியூர் உதவுறாரு. நம்ம ஃபர்னஸ் இருக்குல்ல, அது கூட போட்டு செம்மடி அடிக்குதுங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொண்ணு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தால, அவள் வந்து காட் கிங் லெவல் அப்படிங்கிறத ரீச் ஆயிட்டா. சரி இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு பார்க்குறா. அதான் இவங்க வந்து கேட்குறாங்க, என்னம்மா சொல்லாமல் கொள்ளாமல் போகலான்னு பார்க்குறியா அப்படின்னோடனே, இல்லை அப்படிலாம் கிடையாது, நான் அவனை பார்த்தேன் அப்படின்னா எனக்கு போக மனசு வராது அப்படிங்கிறா. என்னமோ போ, சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே போகிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். இன்னொரு பக்கம் இங்கேருந்து அடி வாங்கிட்டு ஒருத்தன் ஓடி போனால அவனை காட்டுறாங்க. அவன் கொலை வெறியில் இருக்கான். எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னை விட்டு போச்சு அப்படின்னு கேட்குறான். அங்கே இருக்க ஒருத்தன் தேவையில்லாமல் பேசி அவன் சரியாக அடி வாங்கிக்கிறான். அதான் அவன் கேட்குறான், நில்லு, ஆக்சுவலாக அந்த லோட்டஸ் பிளாட்ஃபார்மை யார் திருடிட்டு போனது, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா, அந்த பொண்ணு யார், அந்த பெட்டு யாரோடையது அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டாக கேள்வி கேட்குறான். இப்போ அவன் பதில் சொல்கிறான், அந்த லோட்டஸ் பிளாட்ஃபார்மை கொண்டு போனது வந்து லின்ஃபங் தான், இந்த மாதிரி லின்ஷாவத்தின் பையன். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு வந்து அவள் கார்டியன் கிளானை சேர்ந்தவ, அந்த ஒரு பறவை லின்ஃபங்கோடைய பெட்டு அப்படிங்கிறான். இவனை யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த சமயத்தில் இன்னொருத்தி வராங்க. அவள் வந்து என்ன கேட்குறா, என்னப்பா உனக்கு ரிவெஞ்ச் வேணுமா அப்படின்னு கேட்குறா. அந்த ஷுவான்யுவான் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு, அங்கே இருக்கவங்களாம் ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புள், தேவையில்லாமல் போய் எதாவது பண்ணிட்டு இருக்காத, உன்னால் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படிங்கிறா. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், என்னோட மான மரியாதையே போயிடுச்சு, நான் இப்படியே விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, எல்லாருமே என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க, நான் போயே தான் தீரணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறான். சரிடா போ, ஆனால் ரெக்லஸாக எதையும் பண்ணி தொலையாத அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பிரின்சஸ் இருக்கா இல்லையா, அவள் வந்து அவளுடைய கதையை சொல்லிக்கிட்டு இருக்கா. அவள் கிளானில் இருந்த ஒரு எம்பரர் வெப்பனுங்க, அதை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க அப்பாவை கொன்று இவங்க தாத்தாவை பிரிசனில் போட்டு கிளானையே மொத்தமாக அழித்து, இவளுமே ஆக்சுவலாக இறந்து போயிட்டா. பட் ஆனால் ரீஇன்கார்னேஷன் டிஸ்க் அப்படிங்கிறத பயன்படுத்தி இந்த ஸ்மால் வேர்ல்டில் அவள் பிறந்திருக்கா. எதுக்காக அப்படின்னா பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக.
இவ பழி வாங்கணும்னு நினைக்கிற அந்த ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காட் எம்பரர். அதான் அவங்க கேட்குறாங்க என்னோட உதவி வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இவனா சொல்கிறா இல்லை நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறா. சரி ஓகே ஜாக்கிரதையாரு, உன்னோட மற்ற கிளான் மெம்பர்ஸ்லாம் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உனக்கு இன்னொருத்தரும் உதவி செய்யணும்னு பார்க்குறாங்க அப்படிங்கிறா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். நம்ம பறவை சொல்லுது இவங்க 2 பேரும் எங்கே ஒளிஞ்சு போய்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை உன்னோட சிஸ்டர் ஏதாவது ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா? லாஸ்ட் டைம் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போய்கிட்டு இருந்தேனா, ஆனால் என்னை வந்து பயங்கரமாக அடித்து தொத்தி விட்டாங்க அப்படிங்குது. எதுக்கு உனக்கு இந்த வேலை? இன்னொரு பக்கம் ஒரு தாத்தாவை காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா பிரிசனில் தான் இருக்காரு. மனுஷன் தண்ணி தாங்க கேட்குறாரு. தண்ணி கூட கொடுக்காம செம கொடுமைப்படுத்துகிறான் அவன். ஆக்சுவலாக இவன் பண்ணுற வேலைக்கெல்லாம் அனுபவப்பட போகிறான் அப்படிங்கிறது தெரியாமல் பயபுல பண்ணிக்கிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம பிரின்சஸ் வந்து சிறப்பாக சம்பவம் பண்ணி விட்ருவாளா. அதுக்கப்புறம் அந்த தாத்தாவை காப்பாற்றி அவருக்கு வந்து லைஃப் வாட்டர்லாம் கொடுத்து மனுஷனை சரி பண்ணியாச்சு. ஆனால் மனுஷன் என்ன சொல்கிறாரு, எம்மா ப்ரிசனில் இருக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சதுமா, இங்கே ஆக்சுவலாக எவ்வளோ டேலண்டட் பீப்புள் இருக்காங்க தெரியுமா, இருக்கவங்களாம் நல்லா பேசுகிறாங்க, ஒரு சில பேர் தான் நல்லாவே பேச மாட்டேங்கிறாங்க, எனக்கு ஆக்சுவலாக இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படிங்கிறாரு. இந்த மனுஷனை காப்பாற்றாமே விட்டுருக்கலாம் போல் தெரியுதுங்க. இப்போ அந்த இடத்துக்கு இன்னொருத்த வராங்க. பார்க்கறதுக்கு நல்லா குண்டு கத்திரிக்கா மாதிரி இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இவங்க எல்லாருமே ஃபேமிலி தான். அவனுக்கு இந்த பொண்ணை பார்த்தோன்னா பயங்கர ஆச்சரியம். இது நீயா? உன்னை எங்கெங்கெல்லாம் தேடினேன், ஆனால் நீ கிடைக்கவே இல்லை. உங்கள் அப்பா நீ தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உயிரை விட்டான், ஆனால் நீ நடனா நீயே வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டியா அப்படிங்கிறான்ப்பா. ஆக்சுவலாக இவகிட்ட அந்த ரீஇன்கார்னேஷன் டிஸ்க் இருக்குல்ல, அதுதான் கேட்குறான். ஆக்சுவலாக அவன் என்ன சொல்கிறா, பேசுனதெல்லாம் போதும் வாடா சண்டை போடலாம் அப்படிங்கிறா. இவ அட்டாக் பண்ணும்போது தான் அவனுக்கே தெரியுது இவ வந்து காட் கிங் லெவல் ரீச் ஆகிட்டா அப்படிங்கிறது. இதை கேட்டோன்னே தாத்தாக்கு ஆச்சரியம், எம்மா நீ காட் கிங் ஆகிட்டியா அப்படிங்கிறாரு. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை நடந்தால் கூட அவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு நீ இப்போ தான் காட் கிங் ஆயிருக்க, உன்னாலலாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறான். ஆனால் சாருக்கு செம்ம அடி விழுது. அப்போ தான் அவனுக்கே புரியுது, ஆஹா இந்த பொண்ணு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறது. இப்போது இவன் ஒன்று தப்பிச்சு ஓடணும், இல்லை எதிர்த்து சண்டை போடணும். என்ன தெரியுமா சொல்கிறான், இரு என் ஒய்ஃபை கூப்பிட்டு வந்து உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறேன் அப்படிங்கிறான். இது புது டைலாகா இல்லை? ஸோ இங்கேருந்து அவன் எஸ்கேப் ஆகி போகும்போது இவனை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஹீரோ பின்னாடியே போகிறான். இப்போ தலைவர் பார்த்தீங்கன்னா அவரோட பொண்டாட்டிக்கிட்ட ஓடுறாரு. அவள் கேட்குறா, யோ என்னயா வேணும் உனக்கு, எதுக்கு வந்திருக்கிற அப்படின்னு கேட்குறா. என்ன ப்ராக்டிஸ் ஏதாவது பண்ணுமா, உன் டெக்னிக்கை இம்ப்ரூவ் பண்ணுமா அப்படின்னு கேட்குறா. இல்லை அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு தடுமாறுறான். ஏய் அப்போ எதுக்குடா வந்திருக்க சொல்கிறா அப்படின்னா, இல்லை அந்த மூன் கிளானை வந்து யாரோ காப்பாற்றிட்டாங்க அப்படிங்கிறான். என்னது காப்பாற்றிட்டாங்களா, என்னை உடனே அங்கே கூப்பிட்டு போ அப்படிங்கிறா. அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் பயபுல வந்து சேர்ந்துட்டான். ஸோ இதுக்கப்புறம் என்ன சம்பவம் நடந்தது அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.